சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஏப்ரல் 19 2025 சனிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 6ஆம் திருநாள். மேஷராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். ஆன்மீகத்துல மிக அதிகமான நாட்டம் இருக்கும். ஆன்மீகத்தில் மிக அதிகமான ஈடுபாடு இருக்கும். ஒரு விஷயம் ஏன் நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் ஜாஸ்தியா காட்டுவீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய விஷயங்கள் கையாளுவது, புதிய நபர்கள் கிட்ட பேசுவது, அந்நிய நபர்கள்கிட்ட பேசுவது, இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. எதிலையுமே பொறுமையாக இருந்து செயல்படுத்துவது நன்று. ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகமாக இருக்க வேண்டும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு நம்ம புரிதல் கம்மியா இருக்கலாம், இல்லை நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு புரிதல் கம்மியா இருக்கலாம். ஆனா இன் ஜென்ரல் நீங்க என்ன காரியத்தை செய்யணும்னு நீங்க டிசைட் பண்றீங்கன்னா அந்த காரியத்தை தாராளமா பண்ணலாம். ஓன்லி திங் சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு வெற்றி பெறும், அவ்வளவுதான். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வினோதமான எண்ணங்கள் தோணும். மற்றவங்க கிட்ட ஏதோ பிரச்சனைக்குன்னு சந்தேகத்துடைய பார்வையில் நம்ம பாக்குற மாதிரி நடக்கும். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை பேசிக்கலா அதிகமா தேவைப்படுறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மற்றபடி எந்த விஷயத்த நீங்க எடுத்தாலும் அது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் சக்சஸும் கொடுக்கக்கூடிய நாடா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராம சந்திரமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன சந்தோஷம், புதிய எண்ணங்கள் கைகூடுவது, புதிய ஆரோக்கியமான விவாதங்களை பத்தி நம்ம சிந்திக்கிறது, ஞானம் அதிகமாக இருக்கிறது, மந்திர உச்சாடனங்கள் செய்வது, இந்த மாதிரி நிறைய ஆத்மார்த்தமான சந்தோஷத்தை பெருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த நாளை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா மன மகிழ்ச்சி அதிகமா இருக்கும். தெய்வ சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய அற்புதமான நாள். மகாபெரிவரை மனசார வணங்குங்க. ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும், குடும்பம் சார்ந்த விஷயங்களிலும், ரத்த பந்தங்கள் சார்ந்த விஷயங்களிலும், உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களிலும் அதிக ஆர்வம் தேவைப்படுகிறது. எந்த அளவுக்கு அதுல நீங்க ஆர்வமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லது, அவ்வளவுதான். ஏன்னா முக்கியமா உடம்புல சில அமிலங்கள்னால சில பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இட மாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், புதியவனை நாம் எடுத்துக்கொள்வது, அக்செப்ட் பண்ணிக்கிறது, இது எல்லாமே இருக்கும். இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆழ்துணை கிணறுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மற்றவங்க மனசுக்குள்ள புகுந்து இது என்னன்னு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை உருவாகும். அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு, கல்பவருஷம், மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். வேலையில் அதிக கவனம் தேவை, பேச்சில் அதிக கவனம் தேவை, பொருளாதாரத்துல முக்கியமான விஷயங்களை கரெக்டா ஹேண்டில் பண்ணக்கூடிய நேச்சர் தேவை. எல்லா விஷயத்துக்குமே பொறுமையாக கையாளுதால் நல்ல பண வரவுகளை கொடுக்கும். சுப செலவுகள் செய்யக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்
மகாவிஷ்ணு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களிலும் மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய ஜெயம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு விஷயத்த நீங்க டார்கெட் பண்ணீங்கன்னா அந்த டார்கெட் கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதுலையுமே எதுக்காகவும் யாருக்காகவும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைய நாள் இதை நீங்க பார்த்துட்டா போறோம், மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது, நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய இடமாற்றங்கள் தேவைப்படக்கூடிய நாள். புதிய இடங்களுக்கு பயணப்படக்கூடிய நாள். ஒரு சில இடங்கள்ல நமக்கு செலவுகள் சற்று அதிகமாக இருக்கலாம், ஆனால் அலைச்சல்கள் அதிகமா இருக்கலாம். அதை ஏதோ ஒரு இடத்துல அதை நல்லதுதான் பண்ணும், பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தையும் அதிகப்படியான திருப்தியும், இன்ஃபேக்ட் வாழ்க்கையில இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கக்கூடிய ஒரு வேள்வியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். சோ எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். இந்த நாள் ஒரு பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில ஒரு குடைச்சல், ஒரு அலைச்சல், ஒரு டென்ஷன் இது எல்லாம் இருந்தாலும் நீங்க தன்னிகரற்ற ஒரு மனிதராக தனித்தன்மையோட அப்படியே பிரகாசிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.